நான்லாம் ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டே டிராவல் பண்ணி போனது கிடையாது. இதுல நான் எங்க அதர் கண்ட்ரீஸ்க்குலாம் டிராவல் பண்றது அப்படிங்கிற மாரி தான் மைண்ட் செட் இருக்கும். ஆனா நான் ஒண்ணையும் பார்த்து பார்த்து ரெடி பண்றேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப கடல் தாண்டி போகுதுங்க. ஆமாங்க. ஜப்பான், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியாலருந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்திருந்தது. சீரியஸாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு 2 விஷயம் மைண்ட்ல ஓடுச்சு. 1 தரமான பொருள கரெக்ட்டா குடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நம்மள நம்பிலாம் ஆர்டர் புக் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் பார்த்தீங்களா? அது மட்டும் தான் எனக்கு கை குடுத்து இன்ன வரைக்கும் என் பிசினஸ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. செகண்ட் யோசிச்சது நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு அகைன் அதே ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு வந்து வாங்குனாங்க பார்த்தீங்களா? அப்பயே அந்த யோசனையெல்லாம் அடியோட போயிருச்சு. ஸோ இந்த பிசினஸ் லைஃப் எனக்கு நெறைய கத்துக் குடுத்துருக்குங்க. ஸோ சவுதி அரேபியாலருந்து ஹேர் ஆயில் புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ரீலங்காலருந்து ஹெல்த் மிக்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜப்பான்லருந்துலாம் ஆர்டர் குடுப்பாங்களா? அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து பாத் பவுடர் வாங்கியிருந்தாங்க. அதோடவே ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்டு இல்லன்னு சொல்லிருவோமா? அதையும் வாங்கி சூப்பரா பேக் பண்ணி அனுப்பியாச்சு. என்ன மாதிரியே ஸ்மால் பிசினஸ் பண்ணி அவங்க ஃபீல்ட்ல முன்னேறணும்னு நெனைக்கிற பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சின்ன சின்னதா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சப்போர்ட்னால கிடைக்கக்கூடிய ஹெல்ப் அவங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்.